நிறைமாத கர்ப்பிணியை காப்பாற்றிய சூளுடையார் சாஸ்தா. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலிலிருந்து குறும்பூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளதுதான் சேதுக்கு வாய்த்தான் என்னும் மிக பழமையான கிராமம். தாமிரபரணி ஆற்றின் கரையில் மிகவும் ரம்யமான தோற்றத்தில் காணப்படும் அற்புதமான ஊர். ராமகாவியத்தில் ராமபிரானும் வானர வீரர்களும் சீதாதேவியை தேடி இலங்கைக்கு செல்கிறார்கள். அப்போது அவர்கள் குரங்கணி, குரங்கன்தட்டு மற்றும் அதன் சுற்றுப்பகுதியான சேதுக்கு வாய்த்தான் உட்பட பல தாமிரபரணி கரை கிராமத்தில் தான் அணிவகுத்து நின்றுள்ளனர். அதன் பிறகு சற்று தெற்கே வந்துவிட்டோம் என ராமேஸ்வரம் நோக்கி சென்றதாகவும், ராமேஸ்வரத்திலிருந்து சேது சமுத்திரத்தில் ராமர் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி ராமபிரானும் வானர வீரர்களும் தங்கியிருந்த இந்த கிராமம் சேது பூமி என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் சேதுக்கு வாய்த்தான் என்று மருவியது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க சேதுக்கு வாய்த்தான் ஊரில் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார் சூலு காத்த சூளுடைய ஐயனார் சாஸ்தா. கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேதுபதிநாதன் என்னும் குறுநில மன்னன். இவர் சேதுக்கு வாய்த்தான் பகுதிகளை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார். நீதி தவறாமல் நடந்து வந்த இவரது ஆட்சி காலத்தில் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தனர். மாதம் மும்மாரி மழையும் பெய்தது. வருடம் முழுவதும் 3 வேளை விவசாயம் செழிப்பாக விளைந்தது. மக்களும் மன்னனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தனர். சேதுபதிநாத மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட சேதுக்கு வாய்த்தான் கிராமத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அழகான சோலை ஒன்றில் தர்மசாஸ்தாவான ஐயனார் அருள்பாலித்து வந்தார். அப்போது அவர் ஓலை குடிசையில்தான் அமர்ந்திருந்தார். இவ்வூரில் நல்லத்தாய் என்ற பெண் வசித்து வந்தாள். ஏழை பெண்ணான இவளது கணவன் சின்னதுரை. கணவன் மனைவி இருவரும் தினமும் சேதுக்கு வாய்த்தானில் இருந்து குரங்கணி வரை தாமிரபரணி கரையோரமாக சென்று விறகு பொறுக்கி வருவார்கள். பணி முடிந்து வீடு திரும்பும் போது ஐயனாரை வணங்க தவறுவதில்லை. விறகை விற்று அதன் மூலம் பொருளாதாரம் ஈட்டி வந்தனர். இந்த தம்பதிக்கு திருமணம் முடிந்து 7 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. தங்கள் மனக்குறையை போக்க தினமும் குழந்தை வர வேண்டும் என ஓலை குடிசையில் இருந்து ஐயனாரை வணங்கி நின்றார்கள். ஐயன் இவர்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்தார். நல்ல தாய் கர்ப்பமானாள். நல்ல தாய்க்கு கணவனை தவிர சொந்தம் என்று யாரும் இல்லாததால் முன்பு போலவே கணவன் தன்னுடனேயே மனைவியையும் விறகு பொறுக்கும் பணிக்கு அழைத்து சென்று விடுவான். 10 மாதம் கடந்த நிலையில் வயறு பெருத்து நடக்க முடியாமல் தவித்தாள் நல்ல தாய். இன்றோ நாளையோ அவளுக்கு பிரசவம் ஏற்படும் என்ற நிலை. ஆதரவாக யாரும் இல்லாததால் கணவனுடன் பணிக்கு சென்றாள். பணி முடிந்து தலையில் பாரம் சுமந்தபடி வந்தபோது பாதி வழியில் பிரசவ வலி ஏற்பட்டது. இதனால் துடிதுடித்து போனாள். சின்னத்துரை மனைவியின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஐயனார் கோவில் அருகில் மனைவியை அமர வைத்தான். ஐயனே, என் மனைவியை பார்த்துக்கொள் என ஐயனாரிடம் ஒப்படைத்தான். பின்னர் மனைவியிடம் ஊருக்குள் போய் உதவிக்கு மருத்துவச்சியை கூட்டி வருகிறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக ஊருக்குள் ஓடினான். அங்கே இருந்த மருத்துவச்சியிடம் தனது மனைவிக்கு பேறுகாலம் பார்க்க வரும்படி கோரினான். அந்த நேரம் பார்த்து பெருங்காற்றும் தொடர் மழையும் பெய்ய தொடங்கியது. மருத்துவச்சி வயதானவர் என்பதால் அவரால் அந்த புயல் மழையில் வெளியே வர முடியவில்லை. இதனால் மனம் வருந்திய சின்னத்துரை, ஐயோ, மனைவியை தனியாக விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என மீண்டும் கோவிலை நோக்கி ஓடினான். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த வெள்ளம் இவனையும் சூழ்ந்தது. எனவே மனைவியை காண செல்ல முடியாமல் பாதி வழியில் பரிதவித்து நின்றிருந்தான். அப்படி நின்ற இடத்திலிருந்து ஐயனை நோக்கி கைகூப்பி வணங்கினான். ஐயனே, என் மனைவியையும் குழந்தையும் காப்பாற்று என்று மன்றாடினான். இவனின் குரல் ஐயனாரின் காதுகளில் விழுந்தது. தனது கோட்டைக்குள் மனைவியை கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்ற கணவனின் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பிய ஐயனார் மருத்துவச்சி வடிவில் அங்கு தோன்றி நல்ல தாய்க்கு பிரசவம் பார்த்து அவள் நல்ல சுகப்பிரசவத்துடன் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். வீசி அடிக்கும் காற்றையும் பேய் மழையையும் தன் கண்ணசைவில் நிறுத்தினார் ஐயனார். அதன் பின் ஐயனாகவே சென்று கோவிலுக்குள் ஐக்கியமானார். மழை நின்றவுடன் மருத்துவச்சியை அழைத்துக் கொண்டு ஓடியே வந்தான் சின்னத்துரை. இதற்கிடையில் மயக்கம் தெளிந்த நல்ல தாய் குழந்தையை மடியில் கிடத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தாள். இந்த மருத்துவச்சி தான் எனக்கு பேறுகாலம் பார்த்தாள் என்று மருத்துவச்சிக்கு நன்றி கூறினாள். மருத்துவச்சியும் அவளது கணவனும் அதிர்ச்சி அடைந்தனர். என்னம்மா சொல்கிறாய்? நான் இப்போதுதானே வருகிறேன் என்றாள் மருத்துவச்சி. அப்போதுதான் அவர்கள் மூவருக்கும் ஒரு உண்மை புரிந்தது. அந்த ஐயனாரே மருத்துவச்சியாக வந்து பிரசவம் பார்த்து சென்றிருக்கிறார். இதனால் அவர்கள் மனம் நிறைந்து ஐயனுக்கு நன்றி செலுத்தினார். நிறைமாத கர்ப்பிணியான நல்ல தாய் பிள்ளை பெற மருத்துவச்சியாக உதவி செய்ததால் இத்தல ஐயனாரை சூளுடையார் ஐயனார் என்று அழைத்தனர். இவர் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு அருளை அள்ளித்தந்து மகிழ்கிறார். இவரின் அருள் பரவிய காரணத்தால் இங்கு வழிபட வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதனால் ஓலை குடிசையில் இருந்த அவர் பின்னர் பெரிய கல் கட்டிடத்திற்கு மாறினார். இந்த ஆலயத்தில் அரசு வேலை கிடைக்கவும், இழந்த பொருளை மீட்கவும், கடன் தொல்லை நீங்கவும் நேரில் வந்து தரிசனம் செய்கிறார்கள்.
குழந்தை வரம் வேண்டுபவர்களும் சுகப்பிரசவம் வேண்டுபவர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் சங்கிலி பூதத்தாரும், பேச்சியம்மன், சுடலி மாடசாமி என பரிவார தெய்வங்களும், உள்பிரகாரத்தில் விநாயகரும், வள்ளி தெய்வானை உடனாய சுப்பிரமணியரும் காட்சியளிக்கின்றனர். வெளிப்பிரகாரத்தில் வன்னிராஜா கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர திருநாள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த சாஸ்தாவை குலதெய்வமாக கொண்டவர்கள் தேடி வந்து வணங்கி நிற்கிறார்கள். இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த ஆலயம் ஏரலுக்கு மறுக்கரையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூரில் இருந்து ஏரலுக்கு பேருந்து வசதி உண்டு.